அம்மணி நேற்று நம்ம ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்க டேபிள்காரர் நம்ம நண்பர் தான். அவர் இன்னொரு நேரம் எங்கள் வீட்டில் அடை சுட்டுருக்காங்க, அடை சுட்டுருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி அடை செஞ்சு தரியா, எனக்கு ஆசையாக இருக்குது சாப்பிடலான்னு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அம்மணி அடையாவது வடையாவது சும்மா கடையா அப்படின்ட்டுவாங்க. அடையும் இல்லை வடையும் இல்லை சும்மா கடைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்க மணி அப்படின்ட்டு நம்ம யூடியூப்பை பார்த்து அடை செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன், நான் செஞ்சு தரேன் பாரு அடை அப்படின்ட்டு அதுக்குண்டான பொருளாக வாங்கி அடையை செஞ்சால் அது தோசைகளோட அப்பப்புன்னு அப்பி அது அடை மாதிரி இருக்காது. உடனே அம்மணி ஐயா நீ அடையும் செய்ய மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும், வேணால் கடையில் வாங்கி திங்க வேண்டியதானே, இங்கே அடுப்பு கடையில் தோசைகள் அதை ஊற்றி இப்போ தோசைகள் வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, உங்களோட எனக்கு பெரிய சீராளுவியா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. நமக்கு அடையோ வடையோ வேணுமா கடையில் வாங்கி திங்கிறது இன்றைக்கி உத்தமன்னு வச்சுக்கல, என்ன பண்ணுறது நம்ம விதி. சரி வாங்க ராசி பலன் பார்க்க போகலாம். வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 9/1/2026 வெள்ளிக்கிழமைங்க, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி. முருகனுக்கு பிடிச்ச நம்மெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கக்கூடிய தேய்வர சஷ்டி முருகாசரணம் மேல் நோக்கு நாளுங்க. இன்றைக்கி நல்ல நேரம் முருகா காலையில் 9 to 10:30, மறுபடியும் சாயந்தரம் 4 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 to 1:30, மறுபடியும் சாயந்தரம் 6 to 7:30. ராகுகாலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10:30 12 மணிக்கு அவர் கிளம்பிடுறார். குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 மணிக்கு 9 வரைக்கும் குளிகைங்க. யமகண்டம் மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்கிறாங்க. சூளம் மேற்கு திசைங்க, பரிகாரம் வெள்ளங்க. சரி, திதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி காலை 11:43 வரைக்கும் எக்ஸாக்டாக சஷ்டி இருக்கார், முருகன் இருக்கார். அதுக்கப்புறம் சப்தமி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு மாலை 6:06 வரைக்கும் உத்தரம், அதுக்கப்புறம் ஹஸ்தம் நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், காலையில் 6:32 வரைக்கும் மரண யோகம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து சாயந்தரம் 6:06 வரைக்கும் சித்த யோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம், 3 யோகம்ஸ் இன்னைக்கு இருக்குது. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு மாலை 6:06 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சரிங்களா? சரி வாங்க ஒவ்வொரு கோச்சார அமைப்பை வச்சு ராசி பலனை பார்க்குறதுக்கு போகலாங்க. மேசராசி அன்பர்களே, இன்னைக்கு 3ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு வக்ரஸ்டேட்டுங்க, 5ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் ராகுவும் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதுக்காட்டி வேலை பொழுது கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில். அதே சமயத்தில் சக ஊழியர்களுடன் பேசுகிறப்போ உங்கள் வார்த்தைகளில் உங்கள் செயல்பாட்டில் மற்றவங்ககிட்ட பண்ணுறப்போ நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி ரைட்டா, பொறுங்க, கொஞ்சம் அமைதியாக செய்யுங்க வேலையை. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ல் 4 கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அப்படிங்கிற கிரக அமைப்புகள் கூட்டாக இருக்குது. அதனாலேயே புதிய முதலீடுகள் மற்றும் வெளிநாடு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையும் லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும், கவலைப்படாதீங்க ரைட்டுங்களா. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 3ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் சகோதர வழியில் அனுகூலமான செய்திகள் சேரும். நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை சூப்பராக இருக்குது உறவு முறையில். கணவன் மனைவி பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது, ஒருவருக்கு அனுசரித்து போவது குடும்பத்துக்கு நல்லது. சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு மன உறுதி. மற்றபடி தாம்பத்தியத்தில் பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது, நார்மல் லைஃப் கணவன் மனைவிக்குள்ளே இருக்குதுங்க, பிரச்சனை கிடையாது. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதல் விஷயங்களில் மகிழ்ச்சியான சூழல், ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. நல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு நீண்ட தூரம் பயணம் போய் உங்கள் காதலை அதன் மூலியமாக செழிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ரைட்டுங்களா. அந்தளவுக்கு காதல் செழிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் 5ஆம் வீட்டில் யார் இருக்கா, கேது இருக்கங்காட்டி உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குதுங்க. கவனச்சிதறல் வரும், அதனால் அதை தவிர்ப்பது நல்லதுன்னு வச்சுங்களேன். ஓகே, ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிங்க. நட்சத்திர பலன் பார்த்தா அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் 6ல் இருக்கார். 6ல் சந்திரன் இருந்தால் என்ன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அலைச்சல்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் வண்டி வாரத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அஸ்வினி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளுங்குது. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா 9ல் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் ஆட்சியில் இருக்கார். அந்த ஆட்சியில் இருக்கங்காட்டி உங்களுக்கு ஒரு பேரு புகழ், ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு உயரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கைவிட்ட மாட்டார் சுக்கிரன், ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலைமை தான் இருக்கிறார். ஓகேங்களா. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் 9ல் இருக்கார். அதனால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது ரைட்டுங்களா. அதனால் ஒரு பிரச்சனைகள் காடு போக்குவரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அன்றைக்கி தீர்ந்துன்னு வச்சுங்களேன். கார்த்திகை இன்றைக்கி எதிர்பார்த்தது ஒன்று நடக்கும், கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு கலர். உங்களுக்கு 9ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் முருகப்பெருமானுக்கு முடிஞ்சால் அரளி கொண்டு
மாலை சாத்தி வழிபாடுகளில் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டிங்கனாவே போதும். எதுலேயுமே அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக அன்றைக்கி செயல்பட்டிங்கன்னா, அதுவும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது எடுங்க. மத்தியானத்துக்கு கூட எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அமோகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு இருக்குது. போய்ட்டு வரட்டுங்களா மேஷராசி நேயர்களே? நல்லது வழிகட்டும். ரிஷபராசி என்பவர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தியும் சேர்த்துட்டாங்க. 11ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதே சமயம் இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் ராகு இருக்குங்காட்டி வேலையில் சில மாற்றங்கள் அல்லது இடமாற்றம், வேலை இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகலாங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு கூட ஒரு நல்ல அமைப்பு ராகு இன்னைக்கு கொடுக்குறார். அதனால் நல்ல ஒரு சந்தோஷமான வேலை அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கல. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 11ல் சனி இருக்கார். அது லாப சனியாக இருக்கார். அதனால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் செழித்து வழங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பழைய பெண்டிங் அவனுடைய நிலுவைத் தொகைன்னு சொல்லுவாங்க. பழைய பெண்டிங் அமௌண்ட் எது இருந்தாலும் இன்றைக்கி வசூலாகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் சனி லாபச்சனி இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துக்கு. அமோகம். குடும்ப உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 2ல் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் தன உறவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு உண்டான நிகழ்வு நல்லா இருக்குது. உங்களுக்கு குரு வக்ரம் பாசிட்டிவான பாயிண்ட் தான் கொடுக்குறார். மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லைன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி அந்யோன்யம் தாம்பத்தியம் சிறக்கும். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து அந்த அவங்க காரியத்துக்கு நீங்கள் உதவி பண்ணி உங்கள் காரியத்துக்கு அவங்க உதவி பண்ணி 2 பேர் ஒற்றுமையாக குடும்பத்தை நல்லா சிறப்புமாக கொண்டு போவீங்க. தப்பொன்றும் இல்லைங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகன் 5ல் சந்திரன் இருக்கார். அதனால் காதல் உறவில் ஒரு விதமான புரிதல், ஒரு விதமான தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி திருமண பேச்சுகள் தொடங்குவதற்கு ஒரு அருமையான நாளுங்க இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட காதல் சிறக்கும்னு வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் குறிப்பாக போட்டித் தேர்வதாக இருந்தீங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. நல்லா படிப்பாங்க. சூப்பரான ஒரு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கல்வி நிலை அமோகம். நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குறப்ப கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். அதனால் உங்களுக்கு சில காரியங்களில் சில விஷயங்கள் லேசாக தாமதம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் இன்றைக்கி பொறுமை நிதானம் அவசியம். எடுத்தங்கொத்தனை எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. சரி, ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் மனத்தெளிவு ரொம்ப தூய்மையாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் மிக தெளிவாக பண்ணுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். அதனால் ரோகிணி இன்றைக்கி சிறப்பான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாங்க. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ரொம்ப அதிவேகம் டேஞ்சர். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வாங்க. மிருகசீரிசம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாள் தானும் மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பருங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனசார ப்ரே பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பணப்பரிமாற்றம் அதில் எல்லாம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருந்தால் இன்றைக்கி சேஃபஸ்ட் ஜோன் வச்சுக்கோங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மிதுன ராசி என்பவர்களே இன்றைக்கி லக்னத்திலேயே குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 7ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் ராகு மாந்தி இருக்காங்க. 10ஆம் வீட்டில் சனி இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானம் சொல்லுவதை அங்கே சனி இருக்கார். சனி இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கார். இதில் கர்மஸ்தானத்தில் சனி ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் பதவி உயர்வு, உங்களுக்கு உண்டான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் அமோகமாக கிடைக்கும். சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல ஒரு சுமூகமான அமைப்பு சூப்பராக இருக்குது. சரிங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கூட்டு தொழில் செய்யவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நினச்சது நடக்குன்னு வச்சுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சிறக்கும் செழிக்கும் அமோகமாக இருக்கலாம். குடும்ப உறவு அதில் வந்தீங்கன்னா 4ல் சந்திரன் இருக்கார். 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கங்காட்டி தாய் வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு ஆதாயம், மகிழ்ச்சி பெறக்கூடிய பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு உண்டு. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7 கிரகங்கள் சேர்க்கை இருக்குதுங்க. அதான் சொன்ன 4 கிரகம் இருக்குதுன்னு சொன்னோம்ல. அதாவது கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அங்கே சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஈர்ப்பு, ஒரு காதல், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒன்று விட்டு ஒன்று அப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவீங்க. முழுமையான ஆதரவு 2 பேருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். தாம்பத்தியம் சிறக்கும். அமோகமான கணவன் மனைவி உறவு சூப்பருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதலில் நெருக்கம் அதிகரிக்கும். அன்பால் பிணைப்பால் அதிகமாக இருப்பீங்க. துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகரிக்கும். காதல் ஜொலிக்கும். குழப்பம். சரிங்களா? பசங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் 4ல் சந்திரன் இருக்கார். கல்வியில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்களை புரிஞ்சு படிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். அதனால் ஈஸியாக ஜெயிக்கலாம் பசங்களுக்கு. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா செவ்வாய் 7ல் இருக்கார். அதனால் வாழ்க்கை துணையுடன் சின்ன ஒரு வரக்கூடிய தன்மை, கொஞ்சம் தொட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி தன்மை இருக்குது. எடுத்து நம்ம சொன்னது நினச்செல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்க முடியாது. கொஞ்சம் எடுத்து சொல்லணும். 7ல் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் மிருகசீரிசம் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குது. அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் 9ல் ராகு இருக்கார். அதனால் வாய்ப்புகள்
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய தன்மை இருக்குது. சில பேருக்கு ஆன்மீக பயணம் போகும் எண்ணம் மேலோங்கும். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இன்றைக்கி நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி லக்னத்திலே குரு இருக்கார், அது வக்ரமாக இருக்கார். அதனால் உங்களுக்கும் அப்படித்தான் ஒரு குரு அருளும் திரு அருளும் இன்றைக்கி கிடைக்கும். மன அமைதி அமோகமாக இருக்கும். ஓகே, மிருகசீரிஷம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அவ்வளோ அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பச்சை கலர். அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர். நீங்கள் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு துளசி மலை சாத்தி பெருமாளை மனசார ப்ரே பண்ணுங்க. ரைட்டுங்களா? பெருமாளை ப்ரே பண்ண நல்லதே நடக்கும். எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, அதில் அதுவும் புதிய முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு தைரியமாக தொடங்குவீங்க. நண்பர்கள் உத்வேகம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியுடன் கிடைக்கும். அவங்களுடைய ஒரு உங்கள் சக்தி நல்லாயிருக்கும். ஸோ பாண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி சூப்பருங்க. நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பவர்களே, 2ஆம் வீட்டில் கேது இருக்கார், 3ஆம் வீட்டில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சனி இருக்கார். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 6ஆம் வீட்டில் கிரகங்களை சேர்க்கை கூட்டமைப்பு இருக்குங்காட்டி எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய தன்மை வலுப்பெறும். கடின உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பாட்டாளின்னு வச்சுக்கங்களேன், உண்மையால வேலையில் சிறப்பான ஒரு நாளுங்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வியாபாரத்தில் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. இருந்தாலும் இன்றைக்கி அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க, விலகி ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. புதிய கடன் வாங்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதாவது தொழிலுக்காக வியாபாரத்துக்காக நல்ல கடன் கேட்டு பேங்க் போகிறீங்க, கடன் உதவிகள் நல்லா கிடைக்கும். ஸோ தொழில் வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க. தொட்டது திளங்கும். இன்றைக்கி குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2ல் கேது இருக்கார். அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி நிறுத்தி நிதானமாக பேசுங்க. ஓகே, கொஞ்சம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிறதுக்கு ஆப்போனண்ட் பார்ட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நிறுத்தி நிதானமாக பேசுங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்தால் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. கேது கொஞ்சம் வேலை இருக்குது, வேலைத்தனம் பண்ணுறாரு, அதனால் சொல்கிறேன். ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய ஒற்றுமை தாம்பத்தியம் சிறக்கும். எல்லா ஒர்க்கையும் ஷேர் பண்ணிக்கும். ரைட்டுங்களா? ஓகே. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதல் விஷயங்களில் ஒரு அதீத ஈர்ப்பு அதிகரிக்கும். இருந்தாலும் மன அமைதிக்காக சில விஷயங்களை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யணுங்கிற ஒரு கோயிலுக்கு போகிறது அல்லது அதை பற்றி ஒரு தீவிர சிந்தனை பண்ணுறது ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது. ரைட்டுங்களா? ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் 2 பேருக்கு அந்த ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஓகேங்களா? அது கரெக்டாக பார்த்து டெவலப் பண்ணிக்கும். காதல் செழிக்குது, கவலைகள். பசங்குலையில் பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி பயிலக்கூடிய பசங்குலையில் பொறுத்த நல்ல மாற்றங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான நாள் தானுங்க. அவங்களே அவங்கள வேண்டிய ஒரு ஃபேக்டரை டிசைட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் குரு 12ல் இருக்கார். அதனால் சுப செலவுகள் அதிகரிக்குதுங்க. ஆன்மீக பயணம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? புனர்வசத்துக்கு. சரிங்களா? பூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 9ல் சனி இருக்கார். அதனால் தந்தை வழி உறவுகளில் சில சங்கடங்கள் அதுக்கப்புறம் அப்படி நீங்கும். எடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் பூசம். ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 6ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் உங்கள் புத்திசாலித்தனம் பளிச்சுன்னு வெளிப்படும். பழைய சிக்கல்கள் எது இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சாதுரிய தன்மையினால் நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கண்டு ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. ஆயில்யம் புத்தி கூர்மையான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளை கலர் உங்களுக்கு நல்லா இருக்குது முருகா. அதிர்ஷ்டமான நம்பர் 2 முருகா. எப்படி இருக்கிறப்ப நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. இல்லை சிவபெருமான் கோயிலுக்கு போகிறது கூட நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தால் கூட பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து வாரண்டி கேரண்டிலாம் கொடுக்காதீங்க. வழக்கம் மூலமாக கொஞ்சம் தேவையில்லாமல் சிக்கலுது, அதை தவிர்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசினர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே கேது, 2ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் இதுங்களா அப்படி இருக்கார். அப்படி இருக்கிறப்ப முருகா இன்னைக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் ஒரு லாபகரமான சூழல் வேலையில் இருக்குது. உங்களுக்கு வேலையில் நீங்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இதுபோல் லாபகரமான சூழல் கண்டிப்பாக உண்டு. மேல் அதிகாரிகளை பாராட்டு உண்டு. வேலையில் சுணக்கம் இல்லை, சூப்பராக ஜெயிக்கலாங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு ஒன்றும் நல்ல வணிகம் மற்றும் நல்ல லாபத்தன்மையில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. தொழில் வியாபாரம் சிறக்குதுங்க. புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ண மூலியமாவோ அல்லது இருக்கிற வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணலாங்கிற ஐடியாக்கள் பல பண்ணி அதை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைக்கு கொண்டு போவீங்க. தொழில் வியாபாரம் செழிக்குதுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, நல்லாவே இருக்குது. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் சந்திரன் இருக்கார். அதனால் குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் கண்டிப்பாக நிலவும். ரைட்டா? விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மை குடும்பத்தாருக்கு உண்டு. மகிழ்ச்சி அமோகமாக இருக்குது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு இருக்கார். அதனால் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப அமைதிக்கு நல்லது. 2 பேருக்கு அனுசரித்து போகணும் கணவன் மனைவி. ரைட்.
காதலை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கிரகங்கள் அமைப்பு நல்லா இருக்குங்காட்டி காதல் மலரும். புதிய காதல் கொஞ்சம் மலரக்கூடிய தன்மை நல்லா தெரியுதுங்க. ரைட்டா, 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு அன்பை பரிமாறி அந்த காதலை செழிக்க வைப்பீங்க. காதல் அமோகம் தானுங்க, இன்றைக்கி தப்பில்லை. மற்றபடி பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பான நாள். பசங்க படிப்புலையும் நல்லா சிறந்து விளங்குவாங்க. ஒரு புத்தி கூர்மையாக படிப்பான்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்குதுங்க. நட்சத்திர பலன் பார்க்குறப்போ மகம், அவங்கள பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே கேது இருக்கார். அதனால் அவ்வப்போது ஒரு முடிவு எடுக்கிறப்போ மனக்குழப்பம் வரும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாங்கிற எண்ணம் வந்து போகும். அதனால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும்னா மனசை அமைதிப்படுத்தி கொஞ்சம் தீர்க்கமான முடிவு எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக கையாளணும்னு வச்சுக்கலாம் எல்லா விஷயத்தையும். பூரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருக்காருங்க. அதனால் உங்களுடைய திறமைகள் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படும். நண்பர் நண்பிகளுடைய உதவிகள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி பூரம் ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் இருப்பீங்க. சூப்பர். உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து 5ல் இருக்கார். அதனால் பிள்ளைகள் வழியிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு சுப செய்தி ஒன்று குடும்பத்துக்கு வந்து சேரும். உத்திரம் கொஞ்சம் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியுதுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க. உங்களுக்கு 1ஆம் நம்பர் அதிர்ஷ்டமாக தெரியுதுங்க. நீங்கள் இன்றைக்கி சூரிய பகவானை மனசார ப்ரே பண்ணுங்க. வழக்கம் சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிளான வேலை. நீங்கள் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இன்றைக்கி முன்கோபம் மூக்குக்கு மேலே நிற்கிதுங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி மன மகிழ்ச்சிக்கு உண்டான இது பண்ணுவீங்க. இருந்தாலும் நான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அந்த ஈகோவை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா சூப்பருங்க. சிம்மராசி நேயர்களே, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கன்னியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். 4ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 10ஆம் வீட்டில் குரு வக்ரம். 12ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வரப்போகுதுங்க. ஆனால் நல்ல அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு 4ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் அமைப்பு இருக்குது. அதனாலே அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. சூப்பருங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் முருகா, லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். அதனால் உற்சாகமாக செயல்படக்கூடிய தன்மை மேலோங்குதுங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு சுபகாரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குதுங்க குடும்ப உறவில். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7ல் சனி என்ன இருக்கார். 7ல் சனி இருந்தால் என்னாகும், துணையுடன் சின்ன கருத்து மோதல்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அனுசரித்து போங்க கணவன் மனைவி 2 பேரும். ஓகேங்களா. காதலை பொறுத்த வரைக்கும் காதலில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. எடுத்தவங்க வெளுத்துன்னு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. பிடிவாத குணத்தை குறைத்து கொள்வது உங்கள் காதல் என்ற உறவை தக்க வைக்கும். பார்த்துக்கோங்க, அனுசரித்து நடந்துக்கோங்க. சரிங்களா. சரி, பசங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல கூடிய கிரகங்களின் சேர்க்கையால் கல்வியில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான முன்னேற்றமான பாதை ஒன்று தெரியும். நல்லா படிப்பாங்க பசங்களை, ஒன்றும் கவலை இல்லைங்க. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4ல் சூரியன் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல தேவையான ஒரு சலுகைகள் மற்றும் அதிகார பதவி உங்களுக்கு இருந்தால் அமோகமாக ஜெயிப்பீங்க. இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பில் உத்திரம் ஜெயிக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலே சந்திரன் இருக்கார். அதனால் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. தாய் வழி உறவுகள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 4ல் செவ்வாய் இருக்கார். அதனால் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்ன பராமரிப்பு செலவு வர மாதிரி இருக்குது. சின்ன ஒரு விரைய செலவு ஆகக்கூடிய ஏதோ ஒரு வகையில் ஆகக்கூடிய தன்மை இருக்குங்காட்டி கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சித்திரையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா. அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு பச்சை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 5ஆம் நம்பருங்க. நீங்கள் ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க. சிவபெருமான் கோயிலுக்கு போய் அங்கே புதன் அப்படின்னு ஒரு பகவான் இருக்கார், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? முடிஞ்சால் கேள்விப்பட்டு தான் அங்கே போங்க. அங்கே புதன் பகவானை மனசார ப்ரே பண்ணிங்கன்னா, அதுவும் பச்சை பயிர் வச்சு நைவேத்தியம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் குறைச்சி கொடுப்பார். ரைட்டுண்ணா. இன்றைக்கி நீங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் மூத்தவங்க இருக்காங்களே, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கணுங்க எண்ணம் மேலோங்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது நிதானமாக இருக்கணும் இன்றைக்கி. ரைட்டா. மறக்காமல் புதன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஈஸ்வரன் கோயிலே இருக்குது. சரி, நல்லது விளைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. துலாம் ராசி என்பர்களே, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்குதுங்க. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, ராகு மாந்தி இருக்காங்க. 6ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் சனி இருக்கங்காட்டி வேலையில் உங்கள் கை ஓங்கக்கூடிய தன்மை இருக்குது. கடினமான பணிகளை கூட மிக எளிதாக உங்கள் திறமையால் முடித்து வேலையில் வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, 3ஆம் வீட்டில் கிரக அமைப்பு இருக்குது. அதனால் துணிச்சலான முடிவுகளை எடுத்து லாபத்தை அதிகரிப்பீங்க. அதனால் தொழில் வியாபாரம் ஜொலிக்கும். ஓகேங்களா. ஜெயிக்க போகிறீங்க, பிரச்சனை இல்லைங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் 11ல் கேது இருக்கார். அதனால் மூத்த சகோதரிகள் இருந்தால், கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அது இருந்தால் அந்த வேறுபாடெல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க. பழசெல்லாம் மறைஞ்சு புதுசாக குடும்பத்தில் உறவுகள் சேரும்னு வச்சுக்கங்களேன், தப்பு ஒன்றும் இல்லைங்க.
கணவன் மனைவி உறவில் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துணையின் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது. அவங்க ஆலோசனையை கேட்டு நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்துக்குண்டான வழியை பின்பற்றுவீங்க. தாம்பத்தியம் சிறக்குதுன்னு வச்சுக்கங்களேன். கணவன் மனைவி பாண்டிங். காதல் நல்லா இருக்குதுங்க. காதல் கை கூடுதுங்க. பெரியவங்களின் சம்மதத்துடன் திருமண பேச்சுக்கள் பேசினா கூட சுபமான ஒரு செய்தி தான் வரும். நல்ல ஒரு காதல் திருமணம் என்ற பேச்சுக்கு அமோகமான நாள் எடுபடும். பசங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு சென்று வெளியூர் சென்று படிக்கக்கூடிய விரும்பக்கூடிய பசங்களுக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான சூழல் அமைப்பு நல்லா இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான சூழல் என்ஜாய் பண்ணுங்கள். சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் சகோதர வழியில் ஒரு அனுகூலமும் ஒரு தைரியமான மனப்பான்மையும் கிடைக்கும். எதுக்கு? சித்திரை நட்சத்திரத்துக்கு. சுவாதியை பொறுத்த வரைக்கும் 5ல் ராகு இருக்கார். அதனால் உங்களுக்கு தொட்டகாரியம் கொஞ்சம் தடங்கள் வர மாதிரி இருக்கும். ஆனால் தடங்கள் கிடையாது. ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு தடைக்கல் தாண்டிடுவீங்க. ஜெயிச்சிடலாங்க. புதிய ஐடியாக்கள் பண்ணுவீங்க. அதனால் வெற்றி தரக்கூடிய காலகட்டம் சுவாதிக்கு அமோகமாக இருக்குது. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 9ல் குரு இருக்கார். அதனால் தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. விசாகம் ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் தானுங்க இன்றைக்கி. அதிர்ஷ்டமான நிறம் ப்ளூ கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பருங்க. நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு மனசார இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக போச்சுங்களா, மனசார ப்ரே பண்ணுங்கள். ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றுனீங்க. துர்க்கை அம்மனுக்கு அமோகத்திலே அமோகம் இன்றைக்கி. சரிங்களா? இப்படி பார்த்தாலும் சில விஷயங்களில் மனச்சோர்வு வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அப்பப்போ எல்லாம் நடக்கிறல வாழ்க்கையில் எல்லாமே தாண்டித்தானே போகணும். அதனால் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மன தெளிவு கிடைக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது கூட இன்றைக்கி நல்லது தானே. ஓகேங்களா? பார்த்து நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களே இன்றைக்கி 2ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்கார். 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. அதனால் வேலையில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குதுங்க. சக ஊழியர்களினுடைய உதவி கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி. வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜெயிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா 11ல் சந்திரன் இருக்கார். அதனால் திடீர் பணவரவு மற்றும் வியாபார விரிவாக்கம் இன்றைக்கி இருக்குது. அதனால் தொழில் வியாபாரம் செழிக்கும், ஜொலிக்கும். அது உங்களுக்கு சரிங்களா? சரி, குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே 4 கிரக அமைப்புகள் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் 4 கிரக அமைப்புகள் 2ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் பணப்புழக்காட்டு நல்லா அதிகரிக்கும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் தங்குதடை இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்கு உண்டு. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாண்டிங் அமோகம் ஜெயிக்கலாம். கணவன் மனைவி உறவில் பேச்சில் கொஞ்சம் இனிமையாக தான் இருப்பீங்க. கனிவான வார்த்தைகளை பேசி குடும்ப உறவை மேம்படுத்துவீங்க. அதனால் தாம்பத்தியம் அன்பு ஒழுக நல்லாவே இருக்கும். சூப்பராக இருக்குது கணவன் மனைவி வார்த்தை. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா சின்ன குழப்பங்கள் வர மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறத மிஸ்கம்யூனிகேஷன் வரக்கூடிய தன்மை இருக்குங்காட்டி வெளிப்படையான பேச்சு தான் அதுக்கு ஒரு தீர்வு. ஓகே, தேர்ட் பார்ட்டி நாட் அலோட் ஃபார் இன்சைட் யுவர் லவ் பார்த்துங்க. ஓகே, நீங்களே பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும். சரிங்க, பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் கல்வியில் லேசான மந்தநிலை, படித்தா போதுப்பா அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்னஸ் இருக்குது. ஓகே, அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகாலை எந்திரிச்சு படிக்கிறது அதிகமான பலனை தரும். அதனால் அப்படி ஒரு பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா? விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 8ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. விசாகமும் இதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருங்க இன்றைக்கி. அது ரொம்ப முக்கியம். அனுசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் பூர்வீக சொத்துக்கள் ரைட்டுங்களா, அதை பற்றி பேச்சுவார்த்தை எதாவது பண்ணி கொஞ்சம் இழுவரியாக தெரியுது. எடுத்தோம் கவிழ்த்துன்னு எந்த காரியத்தை பண்ணவும் முடியாது. இன்றைக்கி என்னடா அப்படி இருக்கிற ஒரு சங்கடமான சூழல் இருக்குது. அதனால் பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற இன்றைக்கி உங்களுக்கு சூட்டபுளாக வருதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். அனுசத்தை பொறுத்த வரைக்கும். கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் புதன் இருக்கார். அதனால் புதன் அருமையான அறிவுக்காரகர். அதனால் புத்தி கூர்மை சாதுர்த்தியமான பேச்சை கொடுப்பார். அதுலேயே நீங்கள் காரியங்கள் வென்று ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் கேட்டைக்கு அமோகம் இன்னைக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் ஆரஞ்சு சார்ந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. 9ஆம் நம்பர் அமோகமான நம்பராக தெரியுது. நீங்கள் இன்றைக்கி செவ்வாய் பகவான் தெரியுமா, முருகன் தானுங்க. அந்த செவ்வாய் பகவானுக்கு முருகனுக்கு மனசார நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அப்படி ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க கஷ்டங்களை முருகன் வழிநடத்தி தீர்த்து கொடுப்பார். ரைட்டுங்களா? எப்படி பண்ணாலும் நீங்கள் இன்றைக்கி வரவு உருவக்கு இருக்குது, செலவு உருவக்கு இருக்காது. சேமிப்பில் கொஞ்சம் கவனமாக வச்சுருங்க. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது கூட உங்களுக்கு நல்லது. பணம் கொடுக்கல் வாங்க ஒரு உஷாராக இருந்தது. ஓகே, நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கி லக்னத்திலேயே சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனி இருக்கார். 7ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 10ல் சந்திரன் இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் நிர்வாகத் திறமை வெளிப்படும். உங்களுடைய புதிய வேலை ட்ரை பண்ண புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். அமோகமாக இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ராசியிலேயே கிரக சேர்க்கை அமைப்பு இருக்கங்காட்டி சுய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஓகேங்களா?
வியாபாரம் தொழில் ஜெயிக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் 7லேயே குரு இருக்கார். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களை கட்டக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. குடும்ப உறவு அமோகம் இன்னைக்கு. சரிங்களா? கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா தம்பதிகளுக்கிடையே ஒருமித்த கருத்து இன்றைக்கி மேலோங்குதுங்க. நீண்ட நாள் ஆசை ஒன்று மனசுலேருந்து வெளிப்பட்டு கணவன் மனைவி 2 பேரும் அந்யோன்யத்தை அதிகரிப்பாங்க. சூப்பருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதல் விவகாரங்கள் இனிமையாக தான் இருக்குதுங்க. 2 பேரும் மனம் விட்டு பேசி காதலை மலரச் செய்வீங்க. காதலும் ஜொலிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படிப்பில் நல்லா படிக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். முடிஞ்ச வரைக்கும் முதலிடம் படிக்கிறதுக்குண்டான முயற்சியை இன்றைக்கி எடுப்பாங்க. நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய தன்மையில் கல்விஸ்தானம் அமோகமாக இருக்குது பசங்க பிள்ளைகளுக்கு. சூப்பர். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கேது 9ல் இருக்கார். அதனால் நீங்கள் குலதெய்வத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், எது பண்ணாலும் சரி ஒரு சாமி கும்பிட்டு பண்ண முடியா அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கி பண்ணுவீங்க. அவங்களோட கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். செய்யக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி மூலம் கடவுளை நம்பினார் கைவிடப்படார், அவ்வளோதான். புராணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ராசியிலே சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் ஆமாம் ராசியிலே இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் நீண்ட நாள் ஒரு மனசில் ஏதாச்சும் இயக்கங்கள் இருந்தால் எல்லாம் நிறைவேறக்கூடிய தன்மை கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு நார்மலான லைஃபோட ஒரு ஸ்டெப் மேலே போக மாதிரி போராட்டத்துக்கு அமோகமாக இருக்குதுங்க. சரிங்களா? உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் லக்னத்திலே இருக்கார். அதனால் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்திராடம் ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் தானே. சரிங்க முருகா. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பருங்க முருகா. நீங்கள் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் போதும். மனசார ப்ரே பண்ணிட்டு வாங்க. நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எதுலேயும் சரி கொடுக்கல் வாங்கல் முக்கியமான விஷயத்தில் கையெழுத்து போடுறோம் ஒப்பந்தங்கள் அப்படின்னா ஒன்றுக்கு 2 டைம் படிங்க. ஒரு டைம் 2 டைம் சிந்தனை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணும். ஓகே. பட் இன்றைக்கி தன்னம்பிக்கை சுறுசுறுப்புக்கு அதீதமாக உங்களுக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அந்த ஒரு நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மகரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. 3ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 8ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் அமைப்பு இருக்குது. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 12ல் கிரகங்களின் சேர்க்கை இருக்குங்காட்டி வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி தெரியும். பட் அதுக்காக கவலைப்பட வேண்டாம். அந்த அலைச்சல் அனுகூலமான அலைச்சல் தான் வச்சுக்கல. ரைட்டுங்களா? ஒன்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் சுணக்கம் இல்லை, சின்ன தாமதம் வர மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் நல்லா லாபம் தரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பெரிய முதலீடு பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. மற்றபடி சின்ன தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க நார்மல் ஆஸ் இட் இஸ் நார்மல் வியாபாரம் தொழில் செழிக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ல் சந்திரன் இருக்கார். அதனால் தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். பாக்கியம் அமோகமாக இருக்குது. பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குது. அதனால் குடும்பம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நல்லா இருக்குது முருகா. சூப்பருங்க. ரைட்டுங்களா? மற்றும் காதலை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அதாவது காதலில் கூட ஈடுபாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஈடுபாடு குறையக்கூடிய காலகட்டம் இருக்குது. காரணம் எனக்கு ஒர்க்கோட ஒன்று சந்திக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. காதல் கொஞ்சம் அனுசரித்து போவோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு டைவர்ஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அதிக கவனம் செலுத்தி நீங்கள் படிக்கணும். அப்படித்தான் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஓகே, டைவர்ஷன் இல்லாமல் டைவர்ட் ஆகாமல் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்களேன். ஓகே. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி இங்கே சூரியன் இங்கே 12ஆம் வீட்டில் இருக்கார். 12ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி இன்றைக்கி ஒரு செலவுகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. நிறைய செலவாகக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் காசு பணத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கும். எதுலேயுமே நிதானமாக இருக்கும். ரைட்டுங்களா? இதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்களேன். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9லேயே சந்திரன் இருக்கார். ஆமாங்க, 9ல் சந்திரன் இருக்கார். ஆனால் மன அமைதி மற்றும் தெய்வ பலம் உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. ஓகே, ஒரு திருவோணம் ஒரு தெய்வ சக்தி நிறைந்த அமைப்பு. திருவோணம் ஜெயிக்க போகிறீங்க. காரணம் 9ல் சந்திரன் இருக்கார். நல்ல சுகமான அமைப்பு தானே. சூப்பருங்க. அவிட்டம் இன்றைக்கி அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தானே சந்திராஷ்டம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் வீண் விவகாரங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே சமயத்தில் 3ல் சனி இருக்கார். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயாமல் இருப்பீங்க. இருந்தாலும் வெற்றி கிடைக்கும், அதில் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கும். அவிடத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது, அதையும் நோட் பண்ணணும்ல. சரி, அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ ப்ளஸ் கருப்பு, இந்த கருநீலம் சொல்லலாம், அந்த மாதிரி கொஞ்சம் டாக்ஸு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 8ஆம் நம்பருங்க. நீங்கள் சனிக்கிழமை யாரை கும்பிடுவோம்? ஆஞ்சநேயரை கும்பிடுவோம். அந்த சனிக்கிழமை நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் கும்பிடுங்க. ஆஞ்சநேயரை வெள்ளிக்கிழமை கும்பிட்டீங்கன்னா சனிக்கிழமைக்கு என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் இன்னைக்கு கிடைக்கும்.
அதெல்லாம் உண்மைங்க. அதே சமயத்தில் நீங்கள் வீண் விரயங்களை தவிர்ப்பது, திட்டமிட்டு செலவு செய்வது, இதெல்லாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த 3 விஷயம் நெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே ராகுவும் மாந்தி இருக்காங்க. 2ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். 7ஆம் வீட்டில் கேதுங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 11ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் 4 கிரக அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வேலை பாயிண்ட் அமைய போகுது. ஊதிய உயர்வு அல்லது கூடுதல் சலுகைகள் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேலைக்கு 4 பேரும் இணக்கமாக இருக்காங்க. சூப்பருங்க. 4 பக்கம் இருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா எதிர்பாராத லாபம் இருக்குதுங்க. புதிய கூட்டாளிகள் சேர்ந்து வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. முதல்ல தொழில் வியாபாரம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் குரு அண்ணன் இருக்கார். அதனால் புத்திரம் இது வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த முருகன் அருளால் ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றும் குடும்ப உறுப்பினர்கள்னாலேயே உங்களுக்கு மகிழ்ச்சி உறவுகள் நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய தன்மையில் இருக்காங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் உண்டு. ஓகேங்களா. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா கேது 8ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் 7ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் வீட்டில் கேது இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகேங்களா. கணவன் மனைவி 2 பேருமே அந்த வண்டி வரத்துலாம் போகிறோன்னா ஜாக்கிரதைக்கு போங்க. 7 கேது, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதலில் இன்றைக்கி உற்சாகம் பொங்கி கொப்பளிக்கு அந்தளவுக்கு உற்சாகம் நிலவக்கூடிய காலகட்டம் இருக்குது. நண்பர்கள் நண்பிகள் கூட உங்கள் காதலுக்கு துணையாக நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல பையன், நல்ல பிள்ளையப்பா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் காதல் நல்லா இருக்குது. ஓகே. பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. கவலைப்படாதீங்க. உயர்கல்விக்கு உண்டான முயற்சியும் எடுப்பாங்க. நல்லா இருக்குது. கல்வி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. படிப்பாங்க நல்லா. அவிட்டம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த சந்திராஷ்டம் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் இந்த கொடுக்கல் வாங்கல், தேவையில்லாத விவாதங்களை தலையிடாதீங்க. இருந்தாலும் 2ல் சனி இருக்கார். தனவரவு இருந்தாலும் செலவுகள் வரிசையாக இன்றைக்கி உங்கள்கிட்ட இதை வரவு 100 ரூபா இருந்தால் செலவு 150 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சந்திராஷ்டம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவிட்டம் இன்னைக்கு. சரிங்களா. சதயம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த சந்திராஷ்டம் இருக்குது. பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் வீண் விவகாரங்கள், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க இன்னைக்கு. ராசியிலே ராகு இருக்கார். அதனால் உடல் நிலையில் அக்கறை காட்டணும். பாருங்கள், சந்திராஷ்டம் அப்படி இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் அப்படி இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அமைதியாக இருப்பது நல்லதும். சதயத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் குடும்பத்துக்காக அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க. உங்கள் மன மகிழ்ச்சிக்காக சில செலவும் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஒரு என்ஜாய்ஃபுல் டே ஃபார் புரட்டாதி. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷ் கலர், சாம்பல் கலர் நல்லா எடுபடுதுங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் 4ஆம் நம்பர். நீங்கள் இன்றைக்கி விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாப்பிட்டு வழிபட்டிங்கன்னா அந்த குறைகள் எல்லாம் நீக்கி கொஞ்சம் நல்லவர்கள் தருவார். இன்றைக்கி நீங்கள் 8ல் சந்திரன் இருக்காண்டி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நிதானமாக இருங்களேன். ஏன் அவசரப்பட வண்டி வாரத்தில் போகிறப்பவும் சரி, பேச்சு வழக்கில் சரி, இல்லை கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஓகேங்களா. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மீனம் அவங்கள பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே சனி இருக்கார். 4ஆம் வீட்டில் குரு வக்ரம், 6ஆம் வீட்டில் கேது, 7ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் ராகுவும் மாந்தி இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் உத்தியோகம் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் கிரக அமைப்பு 4 பேர் இருக்காங்களா. சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். எல்லா கிரகம் ஒரே இடத்துல வந்து கோந்திருக்குங்காட்டி வேலையில் புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு புதிய உத்வேகத்தை அடையக்கூடிய வேலை திறமையை ஜெயிப்பீங்க. அதிகாரம் கிடைக்குங்க. இன்றைக்கி வேலை அமோகம் போகிறவங்களுக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வியாபாரத்தில் போட்டி வராமல் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. இருந்தாலும் அதை பல யுக்திகளை கையாண்டு கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் தொழிலையும் உங்கள் வியாபாரத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான லாபத்தை பெற்றுட்டு தான் வருவீங்க. ஓகேங்களா. கொஞ்சம் கடின உழைப்பு இருக்குது, அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. சூப்பருங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் வச்சு தான் பார்க்குறோம். 7ஆம் வீட்டில் இருக்கார் இன்றைக்கி. அதனால் உங்களுக்கு குடும்பத்திலேயே மதிப்பு மரியாதை, நீங்கள் சொல்கிற பேச்சை எடுபடுன்னு வச்சுக்கங்களேன். சந்திரன் உங்களுக்கு கைவிட மாட்டார். நல்ல அமைப்பில் இருக்கார் 7ஆம் வீட்டில். சூப்பருங்க. கணவன் மனைவி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு பெருகுதுங்க. ஓகே. அந்நியோன்யம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய அமைப்பு கூட இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் வாட குளிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு அம்மணி வந்து தலைப்பார் அதைப்பார் கொண்டா அப்படின்னு ஒரு சிவகாப்பொடி ஓட்டோ, அரப்பு போட்டோ, இல்லையா சாம்பு ஓட்டோ தலை குளிகளையும் குளிச்சு விடுவாங்க. அம்மனே இப்படியெல்லாம் எனக்கு குளிச்சுட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு தலைப்பார் வெங்காயமாட்டு இருக்குது அப்படின்னு அன்பு அப்படி சொல்கிற அந்த மாதிரி அன்பு அதிகரிக்கும். இருக்குங்களா. அந்தளவுக்கு ஒரு சூப்பருங்க. கணவன் மனைவி சூப்பருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் மிக இனிமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுபமாக முடியும். காதல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்வீங்க. அமோகம்.
பசங்களையில் பொறுத்த வரைக்கும் நாளில் குரு வக்ரமாக இருக்கார், அதனால் மைனஸாக நினைப்பீங்க. இருந்தாலும் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகளை நீக்கி அவர் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய படிப்புக்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்குறார். குரு அமோகமான அமைப்பில் இருக்கார் கல்வியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே சனி இருக்கார், அதனால் எதிலும் பொறுமை நிதானம் அவசியம். வண்டி மாதிரிலாம் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஓகே, ரொம்ப புரட்டாதி எதுலேயுமே கவனமாக இருக்கணும். இன்றைக்கி உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 10ல் சூரியன் இருக்கார், அதனால் உங்களுக்கு இன்றைக்கி வேலையில் இருந்த சுணக்கங்கள் நீங்கும். உங்களுக்குன்னு ஒரு கௌரவம், உங்களுக்குன்னு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வழிமுறை உத்திரட்டாதிக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, மனசோர்வு அடையக்கூடாது, தைரியமாக இருங்க. ஓகே, ரேவதியை பொறுத்த வரைக்கும் 10லேயே புதன் அமைப்பு இருக்குது, அதனால் உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையான செயல்பாடு நல்லா இருக்கும். எதுக்கு கூட சாதகமான அமைப்பு இருக்குது. வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, ரேவதி இன்றைக்கி ஈஸியாக ஜெயிக்கலான்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் நல்லா எடுபடுதுங்க. உங்களுக்கு 3ஆம் நம்பர் அமோகமாக இருக்குது. நீங்கள் குரு பகவானுக்கு முடிஞ்சால் கொண்டக்கடலை மாலை வாங்கி சாத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா குரு பகவானை மனசார ப்ரே பண்ணிக்கோ. எப்படி பார்த்தாலும் 12ல் ராகு அமைப்பு இருக்குங்காட்டி தேவையற்ற ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சில தடங்கள் வர மாதிரி இருக்குது, அது சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போய்ட்டு வரட்டுங்களா? சந்தோஷம்.